AK-47 என்ன? A for automatic, K for Kalashnikov. அதை கண்டுபிடித்தவர் 47. அதை கண்டுபிடித்த ஆண்டு இது தெரிந்து வைத்திருக்கிறது ஒரு அறிவு தான். ஆனால் இதோட அறிவு நின்று போய்விடுகிறதா? மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பொழுது அவருக்கு வயது 78. இது ஒரு தகவல் அறிவு. இதெல்லாம் அறிவாக்கி விட முடியுமா? முடியாது. இதெல்லாம் தகவல் அறிவு. ஒருவர் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது. அறிவு என்பது என்ன தெரியுமா? இவ்வளவு தெரிந்து இருக்கிற ஒருவர் வாக்கிங் போறார், ஒரு தூக்கம் தடுமாறி விழுந்துடுறார், ஓடி போய் தூக்கிவிட்டு நெற்றில் அணைத்துக் கொண்டு நீ போக வேண்டிய இடம் எது என்று அவனை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து விட்டு வந்தால் அதுதான் அறிவு. எங்கள் வள்ளுவ பேராசா தமிழர்களின் அடையாளம், எங்கள் ஞான பேராசா வள்ளுவன் சொல்கிறார், அறிவினால் ஆகுவது உண்டோ? அறிவு பெற்றிருந்தாலும் அதற்கு எந்த பயன் உண்டு? எதுவரைக்கும் நோய் தன்னோய் போல் போன்றார்கள் இன்னொருவனின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி அதற்கு நீ தீர்வு காணாவிடில் நீ அறிவாளியாக இருந்து என்ன பயன் என்று கேட்டார் எங்கள் வள்ளுவர். அறிவின் பயனே இதுதான். மற்றவன் துன்பத்தை உணர்வதுதான், மற்றவன் வலியை உணர்வதுதான், மற்றவன் கண்ணீரை தெரிந்து கொள்வதுதான், மற்றவரின் துன்பத்தின் துணை இருப்பதுதான் அறிவு என்பது தமிழர்களின் அறம். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் அத்தனை பேரும் நானும் இந்த வந்திருக்கிற பெருமக்களும் 4 விதமான பத்துகளை சுமந்து கொண்டு நாம் பயணப்படுகிறோம். வலக்கையில் ஒரு வந்து, இடக்கையில் ஒரு வந்து, கஷ்டத்தில் ஒரு வந்து, மறுகட்டத்தில் ஒரு வந்து. இந்த 10க்கு பெயர் தொழில், இந்த 10க்கு பெயர் குடும்பம், இந்த 10க்கு பெயர் உடல்நலம், இந்த 10க்கு பெயர் நட்பு. ஒர்க், ஃபேமிலி, ஹெல்த் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த 4 பத்துகளை கொண்டு நாம் பயணம் பண்ணிட்டே இருக்கிறோம். கீழே விழுந்துடக்கூடாது. இது முக்கியமான செய்தி. இந்த 4 பந்துகளில் ஒரு பந்து தான் ரப்பர் பந்து, மற்ற 3 கண்ணாடி பந்துகள். இந்த ஒர்க் என்கிற இந்த பந்து மட்டும்தான் ரப்பர் பந்து. கீழே விழுந்தால் கூட இது மேல சொல்லும். ஆனால் குடும்பம் என்பது கண்ணாடி பந்து. விழுந்தால் விழுந்ததுதான், உடைந்தால் உடைந்ததுதான். உடல் நலம் என்பது கண்ணாடி பந்து. விழுந்தால் தெரிந்துவிடும், சிதறிவிடும். நட்பு என்பது ஒரு கண்ணாடி பந்து. அதை கச்சிதமாக காப்பது என்றால் கைவிட்டு போய்விடும், திருப்பி ஒன்று கூடாது. ஆனால் மனிதர்களே, கீழே விழுந்தால் திருப்பி கைக்கு வந்து விடுகிற இந்த வேலை என்கிற இந்த ரப்பர் பந்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கீழே விழுந்தால் சிதறி போகிற கண்ணாடி பந்துகளுக்கு ஏனப்பா நீங்கள் கொடுப்பதில்லை என்பதுதான் கேள்வி. இந்த உணர்வோடு நீங்கள் வெல்ல வேண்டும். அறிவை விரிவு செய்யுங்கள், அன்பை விரிவு செய்யுங்கள், உலகை வெல்லுங்கள். எந்த அரசாங்கம் மாறினாலும் நீங்களே உங்களுக்கு ஒரு அரசாங்கமாக மாறுங்கள். இன்னும் சொல்ல போனால் அடித்தட்டு மக்களுக்கு தான் மக்கள் தான் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறார்கள். அரசாங்கம் இப்போது உங்களை நம்பித்தான் இருக்கிறது. நீங்கள் ஈட்டுகிற பொருள், நீங்கள் செலுத்துகிற வரி, இதுதான் அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கத்தை நம்பி நீங்கள் உங்களை நம்பித்தான் அரசாங்கம் இருக்கிறது. அடித்தட்டு மக்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறார்கள். நீங்கள் அரசாங்கத்தை நம்புகிறாமல் அரசாங்கம் உங்களை நம்பி இருக்குமாறு உங்கள் வாழ்க்கை